38ஆம் பாடல். ஆதாளியை ஒன்று அறியேனே. நிலையற்ற பொருளை நிலையாக கருதி வீண் பெருமை பாராட்டி ஆடம்பரமாக திரிபவனுக்கு ஆதாளி என்று பெயர். அவன் டம்ப பேச்சு பேசுவான். சில பேர் நல்லது கெட்டது தெரியாதவர்களாயிருப்பார்கள். சில பேர் தீய குணம் கொண்டவர்களாயிருப்பார்கள். இவர்கள் எல்லோரையும் ஒன்றாகச் சேர்த்தால் எப்படி இருக்கும்? என்போல இருக்கும் என்கிறார் அருணகிரியார். ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ. தன்னை தாழ்த்தி பேசுபவன் உண்மையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். தன்னை உயர்த்தி பேசுபவன் உண்மையில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறான். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணையுமாம் தன்னை வியந்து என்பது திருக்குறள். அருணகிரியார் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் தலைமேல் அள்ளி போட்டுக் கொள்கிறார். முருகனிடம் வேண்டுகிறார், நமக்காக வேண்டுகிறார். முருகா, இவ்வளவு குறைவுடைய என்னை நீ ஆட்கொண்டாயே, உன் கருணையை எப்படி செப்புவேன் என்கிறார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாசிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அழுகிறார் மாணிக்க வாசகர். இப்படி அருள் புரிந்த பெருமான் பூதள மாலையை அணிந்தவன். வேடர்குலப் பெண்ணான வள்ளியின் தலைவன். சூரனோடு சண்டையிட்ட போது நிறைய பிணங்கள் விழுந்ததாம். அவற்றை விழுங்கி பசி அடங்கிய வேதாளம் எனப்படும் பேய்க்கூட்டங்கள் முருகனை போற்றியதாம். அப்படி போற்றப்பட்ட வேலாயுதம் தாங்கியவன். மாலையில் மலரும் கூதள மலர், மலையில் மலரும் கூதள மலர் அதை அணிந்தவன் என்னையும் அதுபோல எண்ணி ஆட்கொண்டான். அவன் கருணையை எப்படி புகழ்வேன் என்று நன்றியோடு பேசுகிறார் அருணகிரியார். பேய்களுக்கு கூட கருணை காட்டியவன் நமக்கும் கருணை காட்ட மாட்டானா? நிச்சயம் கருணை புரிந்து காப்பான் என்ற நம்பிக்கையை ஊட்டி நல்காது ஒளியான் நமக்கு என்று நம்ப வைப்பது இந்த திருப்பாடல். ஆதாளியை ஒன்று அறியேனையற ஈதாளியை ஆண்டது செப்புமதோ. கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாள